நேத்து என்னோட நாத்தனார் வந்திருந்தாங்க. எனக்கு அவங்கள பெர்சனலா ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு நெனச்சு, பீட்ரூட் கேசரி செஞ்சேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இங்க பொறந்ததுலருந்து 20 வருஷம் இதுதான் அவங்க வீடு. திடீர்னு கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அன்னையிலருந்து இது அம்மா வீடாகிடும். தம்பிக்கும் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, அடுத்த நாள்ல இருந்து இது தம்பி வீடாகிடும். சரி, நாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட வீடாவது நமக்கு சொந்தமா இருக்கும்னு நெனச்சா, அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, "இது ஒண்ணும் உன் வீடு இல்ல. உன் இஷ்டத்துக்கு இங்க எதுவும் பண்ணிட்டு இருக்காத" அப்படின்னு. எனக்கும் தெரியலங்க. அப்ப எதுதான் எங்க வீடு? கடைசி வரையும் எங்க வீடு எதுன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு நாங்க போயிடுறோம். இத நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். எது எப்படியானாலும் கேசரி சூப்பரா இருந்துச்சுங்க. எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்ப்பா. பொண்ணுங்கலாம் அம்மா வீட்டுக்கு வந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி வந்தவங்கள ஒரு நாளாவது எந்த வேலையும் விடாம உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பணும். அப்படி செஞ்சு பாருங்களேன். அவங்க மனசும் சந்தோஷப்படும். உங்க மனசும் திருப்தியா இருக்கும். ஒரு சின்ன அட்வைஸ் தான்.